திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜயை அங்கு திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் கையசைத்து வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். அங்கு நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கும் விஜய் கையசைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அங்கு காத்துக் கொண்டிருந்த பரப்புரை வாகனத்தில் விஜய் தற்போது ஏறி பரப்புரை களத்திற்கு செல்வதற்காக தயாராகி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், உற்சாக மிகுதியில விஜயை தொண்டர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். பரப்புரை வாகனத்தில் அவர் ஏறி இருக்கிறார். கள தகவல்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பிரச்சார பயணத்தை தற்போது விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தொடங்கி இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்க்கிறோம். சிறிது நேரத்துக்கு முன்பாக தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்போது அவருடைய பிரத்யேக பிரச்சார வாகனத்தில் தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம், அப்ப திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் என்ற பகுதிக்கு விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து தான் அந்த பிரச்சார பயணமானது தொடங்க இருக்கிறது. டிவிஎஸ் டோல்கேட், போஸ்ட் ஆபீஸ், முத்தூர் பகுதி வழியாக மரக்கடைக்கு வந்து மரக்கடையில தான் அவர் முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த பிரச்சாரம் அங்கதான் 20 நிமிடங்கள் அவர் வந்து பேச இருக்கிறார். தற்போது விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வாகனத்தை வரவேற்று ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த பகுதியில குழுமி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. காயத்ரி, ரகுவரன், இப்போ விமான நிலையத்திலிருந்து பரப்புரை நடைபெறக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு விஜய் செல்லக்கூடிய அந்த பரப்புரை வாகனம் ஏற்கனவே நிறைய கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. வழிநெடுகிலும் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துக்கான வழிமுறைகள் பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கி முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் இப்போதுதான் அந்த பிரச்சார களத்திற்கு வராங்க. முதல் முறையாக விஜய் அவர்களும் மக்களை நேரடியாக சந்திக்கிறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காக மக்களை போய் சந்தித்தார். அது ஒரு பிரைவேட் ஈவெண்ட் மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள நடத்தப்பட்டது. ஆனா இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பிரத்யேகமாக ஒரு வாகனத்துல வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறார். அதனால ஒரு சாலையில அவர் நேரடியாக வருகிறார். திரையுலகில் பெரிய நட்சத்திரமாக அவர் இருக்கிறார். அதனால ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காகவும் வராங்க. தொண்டர்களும் அதிக அளவுக்கு வராதனால சாலையில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து நிறைய நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. அவர் பிரச்சாரம் நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல என்னன்னா, நான் வந்து 10:30 மணிக்கு மரக்கடை பகுதியில வந்து அடைந்துடுவேன், அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய தொண்டர்கள் இந்த மரக்கடை பகுதியில குவிந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இவர் பிரச்சாரம் செய்வதாக சொல்லக்கூடிய இந்த நீங்க டோல்கேட், திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியா இருக்கட்டும், இந்த போஸ்ட் ஆபீஸ் பகுதியா இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் ஓரளவுக்கு மக்கள் கூட்டம் ஓரளவுக்கு தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அவர் எங்கே பேசுவாரோ அந்த பகுதியில அதிக அளவு கூட்டம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதற்காக பாத்தீங்கன்னா போலீசார் கொடுத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னன்னா, அவருடைய வாகனத்துடன் 5 வாகனங்கள் தான் பின்தொடர்ந்து வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு இந்த கொடி கம்பங்களை பிடித்துக் கொண்டு யாருமே நிறைய வரக்கூடாது. ஏன்னா அந்த கொடி கம்பங்களால பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின் கம்பங்கள், உயரமான கட்டிடங்கள் மீது ஏறி யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்காக 3 தனியார் வாகன நிறுத்தும் இடங்கள் வந்து ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது போன்ற ஏற்பாடுகள் ஆம்புலன்ஸுகள், தீயணைப்பு வாகனம் போன்ற எல்லாம் இந்த பகுதியில பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதியில ஏற்பாடு தயாராக இருக்கிறது. இன்று முதல் முறையாக திருச்சி வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல் பிரச்சார பயணத்தை இங்க தொடங்குறதுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் பகுதி. 5 கிலோமீட்டர் பகுதி முழுவதும் பயணம் மேற்கொண்டு மரக்கடை பகுதியில அவர் பேச இருக்கிறார். காயத்ரி.
ரகுவரன், மரக்கடை பகுதி அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்திலேயே மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இதுவரை அரசியல் வரலாற்றில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நினைவு கூற முடிகிறது. அந்த பகுதியிலிருந்து விஜய் தொடங்க இருக்கக்கூடிய பயணம் அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க? அதாவது திருச்சி மரக்கடை பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா பாரம்பரியமான திருச்சியினுடைய மைய பகுதி. அதுதான் திருச்சியினுடைய பழைய சிட்டி அங்கதான் ஆரம்பிக்குது. அங்கதான் திருச்சியினுடைய காந்தி மார்க்கெட் இருக்கு. அங்க இருந்து சத்திரம் பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கு. அதாவது திருச்சி ஆரம்பமாகக்கூடிய மைய பகுதி அதுதான். அந்த இடத்துல அவருக்கு இப்போ பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதனால திருச்சி நகரிலிருந்து கிழக்கு பகுதியில இருக்கு. திருச்சி சட்டமன்ற தொகுதியில் கிழக்கு பகுதி அது. அதனால அந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்கள் அப்படின்னு அது ஏற்கனவே நெருக்கடியான பகுதி. வாகன நெரிசல் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்க மார்க்கெட் இருக்கிறதுனால லாரிகள் அதிகமாக இருக்கும். அதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால 700 போலீசாருக்கு மேல அந்த பகுதியில மட்டும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. 2 IPS அதிகாரிகள் தலைமையில பாதுகாப்பு பணிகளானது போடப்பட்டிருக்கு. ஏன்னா திருச்சி நகருக்குள்ள போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டக்கூடாது. ஏன்னா இது பிரச்சாரம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பகுதி எங்க இருக்குன்னா சென்னை மதுரை ஹைவேல இருக்கு. அப்போ சென்னை ஹைவே மதுரையினுடைய போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டக்கூடாது. திருச்சி நகருக்குள்ளேயும் போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு. ஏன்னா பயணிகள் வரைவரும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் சொல்லணும், சென்ட்ரல் பஸ் ஸ்டாப் சொல்லணும், சந்தர பேருந்து நிலையம் சொல்லணும். அப்படின்னா இந்த ரோட்டை தான் பயன்படுத்தி ஆகணும். அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள், மாற்றுப்பாதைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது வழியா பேருந்துகள்லாம் இயக்கப்படுது. தற்போது பாத்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் போக்குவரத்து முடக்கமாயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவு கூட்டம் இங்க விஜய் அவர்களை முதல் பாயிண்ட்ல வரவேற்பதற்காக கூட்டம் நிறைய இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில வரவேற்பதனால சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவற்றையும் மாற்றப்பட்டிருக்கிறது. ரகுவரன், ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மரக்கடை பகுதி வரை விஜய் இந்த பயணத்துல செல்ல இருக்கிறார் பரப்புரை வாகனத்துல. இப்போ வழிநெடுகிலும் பல பாதுகாப்பு ஏற்பாடுகள், அவரை வரவேற்கிறதுக்கான உற்சாக ஏற்பாடுகள்னு இருந்தாலும் கூட இப்போ இந்த பயணத்துல அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அதிகமா எழுந்திருக்கிறது. ரகுவரன், என்ன விஷயங்களை அவர் பிரதானப்படுத்தக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்களை அவர் முன்னெடுக்க கூடும்னு சொல்லப்படுது அரசியல் வட்டாரத்துல? காயத்ரி, குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்க விழுப்புரத்துல முதல் மாநாடு நடத்தினாங்க. கட்சியினுடைய முதல் மாநாடு அங்க நடத்தப்பட்டது, விக்கிரவாண்டியில நடத்தப்பட்டது. அதுல பேசப்பட்டது என்னன்னா, அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் என்ன, அந்த கட்சிக்கான பாடல் என்ன போன்றவையெல்லாம் விரிவாக பேசப்பட்டது அந்த மாநாட்டுல. விஜய் அரசியலுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றத விக்கிரவாண்டி மாநாட்டுல தமிழக மக்கள் பார்த்தாங்க. இந்த மாநாடு வடக்கு மண்டலத்துல நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் மற்றும் தென் மண்டலம் இப்படின்ட்டு 4 பிரிவா தமிழக பிரிச்சாலும் வடக்கு மண்டலத்துல விஜயனுடைய மாநாடு நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் யார் என்பது போன்றவையெல்லாம் விரிவாக அவர் பேசுறத நம்ம பார்க்க முடிந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கட்சியினுடைய பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல மேற்கு மண்டலத்தை தமிழகத்தினுடைய மேற்கு மண்டல பகுதியில கோயம்புத்தூர்ல நடைபெற்றது. அந்த பூத் கமிட்டினா அந்த எந்தெந்த பகுதியில எந்தெந்த தொகுதியில யார் யார் பூத்துல எல்லாம் அமர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் செயல்படணும், அதை எப்படி வாக்காளர்களை எப்படி கவர்ந்து அந்த வாக்கு ஓட்டா மாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த பூத் கமிட்டி மாநாடு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடைபெற்றது. சமீபத்துல போன மாசத்துல பாத்தீங்கன்னா கட்சியினுடைய தென்மண்டல மாநாடு நடைபெற்றது. அவங்க கட்சியினுடைய தென்மண்டல மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இது இப்படி அனைத்துமே பாத்தீங்கன்னா வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், தென் மண்டலம் இப்படின்னு பிரிஞ்சு நடைபெற்றாலும் இந்த டெல்டா ரீஜன் சொல்றதுக்கு கூடிய மத்திய மண்டலத்துக்காக ஒரு மாநாடு, ஒரு பிரச்சாரமும் தாவேகா சார்பாக எதுவும் இதுவரை நடத்தப்படாம இருந்தது. ஆனா முதல் முறையா அவருடைய பிரச்சாரத்தையே அவர் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தொடங்குறத அறிவிச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் நடந்த அந்த பிரச்சாரங்கள், அந்த கூட்டங்கள் அனைத்துமே, மாநாடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய வெளிப்பாடுகள் என்ன இருக்கும், அந்த கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் சொல்லக்கூடியதா இருந்தது. ஆனா தற்போது நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம். 2026 அவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிவிச்சு கொண்டு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறார். அப்படின்னா முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு,
அவருடைய திட்டம் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கையா என்னென்ன வச்சிருக்காரு, மக்களை போய் எப்படி சந்திக்க போறாரு. ஏன்னா இதுவரைக்கும் பேசப்பட்டது எல்லாமே ஒட்டுமொத்த தமிழகத்துக்காக பேசப்பட்டது. ஆனா தற்போது வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்காக வரக்கூடியது. அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அங்க எதிர்கட்சிகள் யார் இருக்காங்க, அங்க ஆளுங்கட்சிகள் யார் இருக்காங்க, அங்க மக்களினுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு பார்க்கப்படுது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெல்டாவினுடைய ஒரு தொடக்க பகுதியா இதை பார்க்கலாம். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர் போன்ற பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா டெல்டாவினுடைய முக்கிய பகுதிகள். அந்த பகுதியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இது விவசாய மக்கள் நிறைந்த பகுதி, காவிரி நீர் ஓடக்கூடிய பகுதி, காவிரி ஆறு கொள்ளிடமாறு செல்லக்கூடிய பிரதான பகுதி. அப்போ விவசாயிகளுக்கான பிரச்சனை என்ன இருக்கு, விவசாயிகளுடைய நெல் கொள்முதல், கரும்பு போன்றவைக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கு என்பதெல்லாம் பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்க தென்மண்டல மாநாடு ஏற்கனவே நடத்தப்பட்டது. அதுல விஜய் அவர்கள் பிரதானமாக தென்மண்டல மக்களை பத்தி பேசுற அவங்களுடைய பாதிப்புகள் பேசுவாருன்னு பார்த்தா அங்க பிரதானமா எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சிகளையும் தாக்கி பேசினாரே தவிர இந்த பிரச்சார பகுதியின் மூலமாக அவர் ஒவ்வொரு தொகுதியினுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பேசுவாருன்னு எதிர்பார்க்கலாம் காயத்ரி.